கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஞாயிறு செய்தியாக தியானத்திற்கு மார்க் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கைகழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரயோஜனம் சொல்கிறார். அவர்களுக்கு அவர் பிரயோஜனமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வேத பகுதியை கொஞ்சம் உணர்ந்து பார்க்கிற பொழுது, கை கழுவாதவர்கள், தலைப்பு கை கழுவாதவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியங்களை பல பகுதிகளிலே அவர் செய்து கொண்டு வந்தார். இந்த 5ஆம் அதிகாரத்தை இப்பொழுது நாம் 7ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். 5, 6 ஆகிய அதிகாரங்களை வாசிக்கிற பொழுது அவர் அநேக நபர்களுக்கு உணவளிப்பதும் 5000 பேருக்கு அவர் அப்பமும் மீனும் கொடுப்பதும், இப்படிப்பட்ட காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பு அவர் பெத்திசாய்க்கு தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். அதன் பின் சில பிரச்சனை நடக்கிறது. அதை சரி செய்துவிட்டு அவர்கள் கெனரசர் என்கின்ற அந்த கெதரோன், அந்த கடற்கரை பகுதியை வந்து இறங்கி வருகிறார்கள். இப்படி வந்து அந்த ஊரினுடைய பகுதிகளிலே கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து, மனம் திரும்புதலை குறித்து, தேவனை உண்மையாக எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து மிக ஆழமாக சரியாக அவர் பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இவரை சுற்றி ஒரு பெரும் திரள் கூட்டம் இருந்து கொண்டே எப்பொழுதும் இருந்தது. முதல் கூட்டம் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு சீடராக வேண்டும், அவருடைய வார்த்தையினுடைய ஆரோக்கியத்தை அள்ளி அள்ளி பருகி ருசித்து அந்த மகிமையை கண்டடைய வேண்டும் என்று ஒரு கூட்டமும், இரண்டாவது கூட்டமானது என் வாழ்நாள் முழுவதும் பல இடங்களில் அலைந்து தெரிந்து என்னுடைய பணங்களை இவையெல்லாம் விரயம் செய்து எள்முனை அளவும் என் உடலிலும் சுகமில்லை, என் மனதிலும் சுகமில்லை, எனக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் எப்பொழுதும் கவலையும் கண்ணீரும் இப்படிப்பட்ட அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்ற வேதனையின் உச்சத்தில் இருக்கிறவர்களெல்லாம் இவரிடத்தில் சென்றால் எப்படியாயிலும் குணம் பெற்று விடலாம் என்ற அடிப்படையில் இரண்டாவது ஒரு கூட்டம் அவரை சுற்றி வந்து கொண்டிருந்தது. மூன்றாவது ஒரு கூட்டம் இவர் என்னதான் பேசுகிறார் என்று அவர் பேசுகிற பேச்சை கேட்பதற்கு, எப்படி இன்றைக்கு அரசியல் மேடைகளில் ஈடுபட்ட பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் சிலருடைய பேச்சை கேட்டு ரசித்து விட்டு வருவது போல, அப்படி ஒரு மூன்றாவது கூட்டம் அவரை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு கூட்டம், நான்காவது கூட்டம், ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் வந்து கொண்டிருந்தது. அதிலே உளவுத்துறை இருந்தது, சதிகாரர்கள் இருந்தார்கள், அண்ணா காய்பா, இந்த ஆரிய சங்கம், இந்த பிரதான ஆசாரியர்களுடைய கூட்டம், இன்னும் பெருந்தகையான கூட்டங்கள், ரோம உளவு துறை, இப்படிப்பட்டவைகள்லாம். அது மாத்திரமல்ல, பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் அந்த அந்த கூட்டத்திற்குள்ளே, அதாவது யூதர்களுக்குள்ளே இருந்த இவர்களெல்லாம் எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடித்து அவரை ஒரு குற்றவாளியாக மக்கள் முன்னாலே நிறுத்தி அவருக்கு ஒரு இழிவான மோசமான ஒரு மரண தண்டனை கொடுத்து அவரை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி பிசாசினுடைய சிந்தனையினாலும் அவனுடைய ஆர்வத்தை உள்வாங்கியவர்களாக எப்பொழுதும் சுற்றி வந்து கொண்டே இருந்தார். இப்படி 4 விதமான கூட்டம் அவரை எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆண்டவருக்கு அது நன்றாக தெரியும். ஆனால் ஆண்டவர் அதற்காக எந்த விதமான கவலையும் படவில்லை. தமது ஊழியத்தை,
தான் வந்த ஊழியத்தை சரியாக செய்து அதை முடிக்க வேண்டும் என்ற சிந்தனா சக்தியோடு யார் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாமல் தன் ஊழியத்தை மிக நியாயமாக, ஜாக்கிரதையாக, சரியாக செய்து கொண்டு வந்தார். இப்படி அவர் செய்து கொண்டு வந்து கொண்டிருந்த பொழுதுதான் நான் சொன்னேன் அல்லவா, அந்த கூட்டங்களில் இந்த 4வது வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமானது எருசலேமிலிருந்து வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய உளவுத்துறை, அங்கு இருக்கக்கூடிய ஆண்டவர் மேல் வெறுப்பு காட்டுகிறவர்கள், எப்படியாயிலும் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அவரை எப்பொழுதும் குறை சொல்லி அவரை குற்றவாளியாக்கி முதலாவது அவரை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களிலிருந்து அவரை விடுவித்து விட வேண்டும் என்பதில் மிக ஆர்வமாக இருந்தார்கள். இன்றைக்கும் ஒரு சரியாக வேதத்தை போதித்து தெளிவான முறையிலே போதிக்கக்கூடிய ஊழியர்களை இந்த ஊழியருக்கு மேல்தட்டில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது மற்றவர்களோ பொறாமை கொள்ளுகிறவர்களோ, அதாவது நான் சொல்லுவது சத்தியத்தை சரியாக பேசுகிறவர்கள், முதலாவது பிசாசானவன் எடுப்பது இவனை எப்படியாயிலும் கீழே தள்ளிவிட முயற்சிப்பான். அதிலும் அவன் நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தால் இவனை பின்பற்றக்கூடிய கூட்டத்தை பிரிக்க பார்ப்பான். இப்படியெல்லாம் அவனுடைய பேச்சை கேட்டு வாழ முடியுமா? நாம் இந்த உலகத்தில் தானே பிறந்திருக்கிறோம், எப்படி நாம் வாழ முடியும் என்று சொல்லி அந்த திரள் கூட்டம் பின்பற்றுவதை பிரித்து விட வேண்டும். அப்படி பிரிப்பதற்கு ஏதாவது ஒரு குற்றத்தை இருப்பது இல்லாதது போன்ற குற்றங்களை சுமத்த பார்ப்பார்கள். தானியேலுடைய காலத்தில் தரியு தன்னுடைய ராட்சியபாரம் முழுவதற்கும் நஷ்டம் வராமல் 3 பிரதம மந்திரிகளை வைத்திருந்தான். அவன் பெரிய ராஜாவாக இருந்தான். ஆனால் இந்த 3 பேரையும் சரிபார்ப்பதற்கு ஒரு மனிதனை நியமிக்க வேண்டும், அதாவது தனக்கு அடுத்த நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து எண்ணிக்கொண்டு இருக்கிற பொழுது அது தானியேலை தான் அப்படி நியமிக்க வேண்டும் என்று அவன் மனதில் எண்ணிய பொழுது இது மற்றவர்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்க தானியேலை எப்படியாவது கவித்து விட வேண்டும் என்பதற்காக தானியேல் மேலே எந்த குற்றத்தையும் காண முடியவில்லை. ஆனால் அவன் மீது ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்பது போல கண்டுபிடித்து அவனை சிங்க குகைக்குள் போட்ட காரியத்தை ராஜாவே விடுவிக்க முடியாத ஒரு நிலையில் வந்தது. ஆனால் தேவன் அவனை விடுவித்தார். இப்படித்தான் அந்த மெய்யான ஊழியக்காரர்களுடைய ஊழியத்தின் அந்த வார்த்தையிலிருந்து பிரிப்பதற்காக ஏதாவது ஒரு வழியில ஒரு குற்றத்தை சுமத்தி அந்த கூட்டத்தை பிரிப்பார்கள். அந்த ஊழியருடைய சத்தியத்தை, அவர் பேசுகிற காரியங்களை மனவெறுப்போடு கேட்டு, அல்லது இவர் எப்பொழுது பிரசங்கத்தை முடிப்பார், எப்பொழுது நாம் வீட்டிற்கு போகலாம், என்ன இந்த மனிதர் என்று சொல்லி கூட்டம் முடிந்த உடனே அவர்கள் அந்த சர்ச்சு வாசலிலிருந்து வீட்டு வரைக்கும், அவர் ஒரு வீட்டு வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு குறையை சொல்லிக்கொண்டே அவர்கள் செல்லுகிறவர்களாக காணப்படுகிற அனுபவங்களை நான் நிறைய நபர்களிடத்திலே பார்த்திருக்கிறேன். அப்ப இந்த அளவிற்கு அவர்கள் பிரிக்கப்படுகிற பொழுது இது எப்படி வந்து விடுகிறது தெரியுமா? ஏதேன் தோட்டத்திலே கனியை புசித்து விட்டு தேவன் சொல்ல வேண்டாம் என்று சொன்னதை தங்களுக்கு வேண்டுமென்றும் செய்யாதே என்று சொன்னதை தாங்கள் செய்து கொண்டும் அது குற்றமாக தெரிந்த பொழுதும் கூட அதிலிருந்து அவர்கள் விலகாதபடி அது நிலைத்து நிற்பதை பிசாசானவன் அவன் செய்தான். அதாவது தேவனுடைய வார்த்தையில் சந்தேகத்தை ஏற்படுத்தி தேவனுக்கும் இவர்களுக்கும் உள்ள உறவு விரிசலடைய செய்வதற்கு அதற்கு தகுந்தாற்போல் அவர்கள் ஏவாள் ஆவாமை பயன்படுத்திய அந்த முறையை பார்க்கிறோம். இப்படித்தான் சத்தியத்தை சரியாக சொல்லக்கூடியவர்கள் விட்டு மக்களை பிரித்து விட்டால் அசத்தியமான காரியங்களை பேசுகிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், பித்தலாட்டம் பண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்ட நபர்களிடத்தில் இந்த கிறிஸ்தவ கூட்டத்தை பெருவாரியாக அங்கே கொண்டு போய் பிசாசானவன் சேர்த்து கடைசியாக ஒரு பெரிய போட்டியும் பொறாமையும் உருவாகுவதற்கு காரணமாக இந்த உலகத்தில் இன்றைக்கும் கட்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசானவன் சீறிக்கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களெல்லாம் ஒரு மனிதன் என்னதான் பிரசங்கித்தாலும் ஒரு ஊழியக்காரன் அவரை நேசியுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் அந்த பிரேயா பட்டணக்காரர்களை போல பவுலுடைய பிரசங்கத்தையே சோதித்தறிந்தது போல நீங்கள் வேதத்தின் வழியாக சரியாக இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், அப்போஸ்தலர்கள் இதை குறித்து என்ன எப்படி நடந்து கொண்டார்கள்,
தீர்க்கதரிசிகளாம் இதை பற்றி எப்படி பேசினார்கள் என்பதை மிக தெளிவாக நீங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்தில் பார்க்கவில்லை என்றால் நீங்கள் இந்த காலத்திலே வஞ்சிக்கப்பட்டு போவீர்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஆலயங்களுக்காக மாடா மாடி கோபுரங்கள் இவைகளெல்லாம் கொடுத்திருக்கலாம், செய்திருக்கலாம். ஆனால் இவைகளெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு ஒரு நாள் உதவி செய்யாது. சத்தியம் ஒன்றே, அறிந்து கொள்ளுங்கள், அது ஒன்றே விடுதலையாகும். ஆகவே இந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் எப்படியாகிலும் இந்த வேதபாரர்களும் இந்த ரோம உளவுத்துறைகளும் இவர்கள் இந்த திரள் கூட்டத்தை இவரை விட்டு பிரிக்க வேண்டும் என்றால் ஒருவர் சொல்வான், உலகமே அவருக்கு பின் செல்லுகிறதே என்று சொல்வார். ஆகவே பிரிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு குறையை, ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து நம்முடைய மோசே முனிவர் போன்ற நம்முடைய தீர்க்கதரிசிகள் ஆபிரகாமுடைய சத்தியத்திற்கு மாறான உபதேசத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இவரிடத்திலிருந்து வெளியே வாருங்கள் என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக, குற்றம் பிடிப்பதற்காக எருசலேமிலிருந்து ஆண்டவர் இந்த பகுதியில் ஊழியம் செய்கிற இடத்திற்கு அவர்கள் இந்த கிதரோன் இந்த பகுதிக்கு அவர்கள் வந்துவிட்டார். அப்பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள், வசனம் சொல்கிறது, மார்க் 7:5 சொல்கிறது, தொடர்ந்து அதை படித்து பார்த்தால் தெரியும். அதாவது இவர் மீது குற்றம் கண்டுபிடிக்க பொருட்டு பார்க்கிறார்கள், சீடர்கள் தங்கள் கரங்களை கழுவாமல் அவர்கள் சாப்பிட்டார்கள். அங்கே அந்த பந்தி பரிமாறப்படுகிற பொழுது எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். ஒன்றும் இவர்கள் ஒன்றும் போடவில்லை, எருசலேமிலிருந்து வந்தவர்கள் போடவில்லை, மற்றவர்கள் போடவில்லை. கொடுப்பதெல்லாம் கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் சீடர்கள் கைகழுவாமல் சாப்பிட்டார்கள் என்று சொன்ன உடனே ஆண்டவரை கூப்பிட்டு, உம்முடைய சீடர்கள் நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை மீறி கைகழுவாமல் சாப்பிடுகிறார்களே, இது நியாயமா அப்படின்னு எல்லாருக்கும் முன்னால பேசுறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. அவங்க வெளியே போயிட்டு வருகிறது, உள்ளே வருகின்ற பொழுது அது ஒரு பாலைவனமான பகுதி போன்ற ஒரு பகுதிகள் அது. ஆகவே இப்போ நான் திருமணம் பண்ணியிருக்கக்கூடிய இடையங்குடி இந்த பகுதியில் வெளியே நீங்கள் போயிட்டு வந்தால் செருப்பெல்லாம் செம்மண்ணாக மாறிவிடும். செருப்பு இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் நடந்து வீட்டிற்குள் வந்தால் வீடெல்லாம் செம்மண்ணாக மாறிவிடும். அப்போ ஒவ்வொரு இடமையும் அதை கழுவ வேண்டும், கழுவினால்தான் சரியா இருக்கும். இது போன்ற ஒரு சூழலை, அந்த இயற்கையினுடைய சூழலை அந்த யூதேயா தேசத்திலே அந்த இஸ்ரேலில் இருந்திருக்கலாம். ஆகவே அவர்கள் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் அவர்கள் கழுவுவார்கள் கால்களை. அது ஒன்றும் தவறல்ல, கழுவுவார், நல்லதுதான். இப்படி இதை ஆனால் ஒரு சுத்தத்திற்காக, ஒரு சுகத்திற்காக என்பதை விட அதை கடைசியாக ஒரு பாரம்பரியமான ஒரு உபதேசத்தை போல, அதாவது கர்த்தருடைய புஸ்தகத்தில் ஒரு உபதேசத்தை சேர்த்துக் கொள்வது போல இன்றைக்கும் அநேக நபர்கள் தங்களை தீர்க்கதரிசி கவுடா, தீர்க்கதரிசி ஈஸ்வரன், தீர்க்கதரிசி ஈசாக்கு, தீர்க்கதரிசி அவர் இவருன்னு பேருக்கு பின்னால் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இப்ப அவங்க சொல்லுவதை இவங்க எப்படி அந்த விசுவாசியுடைய மனநிலை இருக்கிறது, ஆஹா அது நிறைவேறட்டும், அது நிறைவேறிடுமா, அது நிறைவேறாதா அப்படின்னு காத்திருந்து கடைசியில் அது அவங்களுக்கு சரியா இல்லைன்னா அவன் அதை விட்டே போயிடுவான், கிறிஸ்தவத்தை விட்டு. ஏன்னா பிசாசுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேரை சபைக்குள்ள உள்ள இருந்து வச்சுக்கிட்டு இருந்தே என்ன செய்வான், இந்த ஊழியத்துக்கு குழி வச்சுக்கிட்டு இருப்பான். சில பேரை வெளியே எடுத்து அங்கே போய் 4 பேருக்கு குறை சொல்லுவான். இது மாதிரி அந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட மனித பாரம்பரியத்தை தங்களுக்கு சாதகமாக ஆசாரியர்களால், அந்த பிரதான ஆசாரியர்களால், அந்த யூத பிரபுக்களால் உருவான அந்த கற்பனைகளை அவர்கள் வைத்துக்கொண்டு அதை கர்த்தருடைய வேதத்தை போல போதிக்க ஆரம்பித்தார்கள். செம்புகளை கழுவுவது, கிண்ணங்களை கழுவுவது எல்லாம் சேர்ந்து மேலே அப்படியே நல்லா மழா மாதிரி பூசி எல்லாம் பல 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 பலன்னு அப்படி வச்சு அப்படி காட்டுறது. ஆனால் உள்ளுக்குள்ள கழுவுறது கிடையாது, அது துருப்பிடிச்சு போயிருக்கும். இப்படியெல்லாம் சில காரியத்தை சொல்லுவார். அதனால தான் சொன்னார் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று கூட சொல்வார். அப்ப இந்த இடத்துல இவர்கள் உம்முடைய சீடர்கள் பாரம்பரியத்தை மீறி இந்த கைகளை கழுவாமல் உணவு உண்ணுகிறார்களே, இது எவ்வளவு பெரிய தப்பு, இது எவ்வளவு பெரிய நம்முடைய பாரம்பரியத்தை மீறிவிட்டது. அவன் சாப்பிட்டா இவனுக்கு வியாதி வந்துருந்த மாதிரியும், இவன் என்னமோ நரகத்துக்கு போயிருந்த மாதிரியும், இப்படிப்பட்ட ஒரு இதை செய்கிற பொழுது கர்த்தர் சொன்னார், அழகாக சொன்னார். இந்த ஜனங்கள் மற்ற எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்திருக்கீங்களே, உங்களை எல்லாத்தையும் சேர்த்து சொன்னார், இவர்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், இருதயம் தூரமாக இருக்கிறது. நிறைய பேர் என்னை பின்பற்றுகிறார்கள், என்னை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவருடைய இருதயம் தூரமாக இருக்கிறது.
என்று சொன்னார். தன்னுடைய மூளையின் அறிவினாலே உதட்டளவில் பேசுகிறார்கள். ஆனால் அந்த உள்ளமோ இவ்வளவு தூரம் பாருங்கள், உள்ளமோ என்ன செய்கிறது? தூரமாக இருக்கிறது. இங்கே பேசுகிறது, இங்கே இல்லை என்று மிக தெளிவாக அவர் சொன்னார். எல்லாரையும் சேர்த்து சொல்லிவிட்டு ஒரு கருத்து சொல்லுகிறார். இங்கே பாரு, நான் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேச வந்திருக்கிறேன். இந்த கை கழுவாமல் சாப்பிடுறதுனால ஒருத்தன் நரகத்துக்கு போகிறது கிடையாது. ஆனால் நான் சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன். கை கழுவாமல் சாப்பிடுறபடினால் இந்த நரகத்துக்கு போகிறது கிடையாது. ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அவன் இதயம் சுத்தம் இல்லாமல் நான் சொல்லுகிற வார்த்தையினாலே அந்த அசுத்தமான இதயத்தை சுத்தப்படுத்துவதற்கு இடம் கொடுக்காமல் தன் சுயத்தில், தன் சுயாதீனத்தில் அவன் ஒரு அழுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தான். அதாவது உள்ளத்தை சொல்கிறான், இதயம் சுத்தம் இல்லாமல் இருந்தால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது அப்படிங்கிறத ரத்தன சுருக்கமாக சொன்னார். அப்ப நீ குறை கண்டுபிடிக்கணும், இந்த சத்தியத்தை சொல்லுகிறவனை கொலை செய்யணும் வாரிய உன் இருதயம் எவ்வளவு திருக்குள்ளதா இருக்குது, எவ்வளவு கேடு இந்த கொலை செய்யக்கூடிய அளவில் இருந்து கொண்டு இருக்கிறது, நீ எவ்வளவு லஞ்சம் லாவலியம் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, இதுதான் உன்னைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லாது. இப்ப இந்த சீடர்கள் கை கழுவாமல் சாப்பிட்டாங்க, அதனால இல்லை, அது வேணா ஒரு நோய்னா அப்படி அப்படி வேணா அது சாதாரணமாக போயிடும் என்று சொல்லிட்டு வெளியிலிருந்து வருகிறது அல்ல, உள்ளிருந்து புறப்படுகிற நீ உள்ள வச்சிருக்கிய குப்பைய, உள்ள வச்சிருக்கிய பொறாமைய, உள்ள வச்சிருக்கிய வேசித்தனத்தை, உள்ள வைத்திருக்கிறாயே மீறுதல்களும் பலவிதமான பொல்லாத துர்க்குணங்களும் இச்சைகளும் வைத்திருக்காயே, இதுதான் வெளியே மற்றவர்கள் எதை செய்யும்? தீட்டுப்படுத்தும். அழகாக சொன்னார் இந்த வார்த்தைகளை. இன்னும் நிறைய காரியங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். அவர்களை சொல்லுவதற்கு நமக்கு நேரமில்லை. ஏசாயா 4ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தில் சொல்வார், எருசலேமே நீ உன் இருதயத்தை சுத்தமாக்கு. நீ வெளியிலே நிறைய எரேமியா 4:14 சொல்லுவார், நீ வெளியிலே நிறைய பலியிடுகிறாய், இதை செய்கிறாய் அப்படி என்று சொல்லி உன்னை வேளாண்மைக்கு எல்லாம் காட்டி கொண்டு இருக்கிறாய். வார்த்தைகளிலே உன் இருதயத்தை சுத்தவர கழுகு. அந்த இருதயம் கழுவப்பட்டால்தான் நீ ரட்சிப்பின் சந்தோஷத்தை, சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். நீ வெள்ளச்சட்டை போடுவதனாலேயோ அல்லது நீ உடம்பை நன்றாக பலவிதமான சோப்பு வாசன திரவியங்களை இது பண்ணுவதனாலோ உனக்கு ஒரு மகிழ்ச்சி, உனக்கு சந்தோஷம் வருவதில்லை. மாறாக உன் இருதயம் சுத்தமாக இருக்குமானால், உன் இருதயத்தை சுத்தப்படுத்தினால் நீ ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்வாய். இந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தின் மகிமையை இயேசு கிறிஸ்து அவர் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது இதை புறம்பே தள்ளிவிட்டு ஒருத்தன் கை கழுவாமல் சாப்பிடுதான் அப்படின்னு சொல்லி குற்றத்தையும் குறையும் சொல்லுகிறார். ஆகவே அதாவது வசனத்தின் அடிப்படையிலே ஒரு மனிதன் தவறாக பேசினால் அவனுடைய தவறை, வேதத்தினுடைய விளக்கத்தை, தப்பை தப்பென்று நீங்கள் சொல்லவில்லை என்றால் தேவனுக்கு விரோதமானவர்கள். ஆனால் இப்படிப்பட்ட சாதாரண காரியங்களை வைத்து அந்த ஊழியங்களையோ அந்த சூழ்நிலைகளையோ தவறாக சித்தரித்து இடர் அடையாதீர்கள். இந்த கோயிலை இப்படி கட்டியிருக்கலாம், அல்ல இந்த கோயிலை இப்படி திருப்பி கட்டியிருக்கலாம், ஞானசான தொட்டி தூக்கி அங்கே வச்சிருக்கலாம், அல்ல ஞானசான தொட்டி இதில் தூக்கி வச்சிருக்கலாம், சிலுவையை இப்படி வச்சிருக்கலாம், அல்ல சிலுவையை அப்படி வச்சிருக்கலாம், அதில் லைட்டை இப்படி 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 மாதிரி போட்டிருக்கலாம், அதுக்கு ஒரு மாலையை வாங்கி போட்டிருக்கலாம், அல்லது 3 சிலுவை இப்படி வச்சிருக்கலாம், அப்படி வச்சிருக்கலாம், இந்த கலரை வச்சிருக்கலாம், இந்த இது வச்சிருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யாததுனால நம்முடைய முன்னோர்கள் அங்கே நாசரேத்தில் செஞ்சது, அங்கே இடையங்குடியில் செஞ்சது, அங்கே செஞ்சது, இங்கே செஞ்சதெல்லாம் நீங்கள் மீறிட்டிய அப்படின்னு சொன்னால் இந்த கை கழுவாமல் சாப்பிட்டாங்க அவங்ககிட்ட போய் கர்த்தர்கிட்ட நீ புகார் பண்ண மாதிரி தான் ஒன்னே நீயே நீ கெடுத்துக்கிட்டு இருக்க. ஆகவே பிரியமானவர்கள், இந்த நாட்களில் எது முக்கியம் என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து உணர்ந்து உன் உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு கர்த்தருடைய வார்த்தையை உள்ளே நிறைக்க 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 அசுத்தம் வெளியே போய் அந்த ரட்சிப்பு என்கின்ற அந்த மகிழ்ச்சி மலர்ந்து வாழ்ந்திட இந்த நாளிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.